வீரா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். டேய் ராகவா, கண்மணியும் கூட்டிட்டு வாடா, கூடவே வீராவையும் கூட்டிட்டு வா. வீரா வந்தான்னா கண்டிப்பா மாறணும் வந்துருவான். அவங்க எல்லாம் இல்லாம வீடு வீடாவே இல்லைங்கிறாங்க வள்ளி. கல்யாணம் நடந்த வீடு மாதிரியே இருக்கு, ஏதோ மாதிரி. அத்தை கண்மணியை வேணா கூட்டிட்டு வரலாம், வீராவை எப்படி கூட்டிட்டு வருவேன்? ஆனா உனக்கு எப்படி பார்த்தாலும் மாறன் தானே முக்கியங்கிறாங்க. சீச்சி, என்னடா இப்படி பேசுற? எனக்கு எல்லாரும் தானே முக்கியம். டேய் ராகவா, அவன் வீட்டை விட்டு வெளியே இருக்கான்ல, அதனால தாண்டா அவனை கூட்டிட்டு வான்னு சொல்றேங்கிறாங்க. நான் தான் உண்மையை சொல்றேன்னு சொல்றேன், ஆனா நீங்க யார் கேக்குறீங்க? ஒரே வழி, உண்மையை சொன்னா மட்டும்தானுங்கிறாங்க ராகவன். டேய் ராகவா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் உண்மையை சொன்னால் மட்டும்தான் அப்பாவும் ஏற்றுக்குவாங்க, வீராவும் ஏற்றுக்குவாங்கங்கிறாங்க ராகவன். டேய் உண்மையை சொன்னீங்கன்னா உன்னோட வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தியாங்கிறாங்க. நான் எப்பவும் சொல்கிறதா, உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையும் தாண்டா எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறாங்க வள்ளி. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா அப்பாவோட கோவத்துக்கு ஆளாயிருப்பீங்கிறாங்க. டேய் உங்கள் அப்பாவுக்கு என்னடா அப்படி கோவம்? நீ தான் இந்த வீட்டுக்கு மூத்தவன், நீ தான் அதிரடியான முடிவெடுக்கணுங்கிறாங்க வள்ளி. ஆமாம், அப்பா கிட்ட நான் பேசி அப்புறம் என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் யார் அவரை சமாதானம் பண்ணி மாறின கூட்டிட்டு வர்றேங்கிறாங்க. அடே அப்பா, நீ அவ்வளவு நல்லவனா நீ? ஆமாம், எங்க உன் தம்பிங்கிறாங்க, முக்கியமான வேலை கடைக்கு போயிருக்காங்கிறாங்க. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக அவ எஸ்கேப் ஆயிட்டான்னு சொல்லுடா. நல்ல அண்ணன் தம்பிங்கிட்ட நீங்க ரெண்டு பேரும் பொண்டாட்டிக்காவது போன் பண்ணியே இல்லையான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணுக்கு 100 தடவை போன் பண்ணி பார்த்தாச்சு, எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒன்னும் கவலைப்படாத, வெயிட் பண்ணி எல்லாம் நல்லபடியா முடியும்னு சொல்லிட்டு போறாங்க. வீரா தனியா உட்காந்துருக்காங்க. பிருந்தா வந்து அக்கா மாறன் மாமா ரொம்ப நல்லவருங்கிறாங்க. இங்க பாரு, நானும் அப்படித்தான் நம்பிட்டு இருந்தேன், ஆனா அதனாலதான் எனக்கு இப்படி ஒரு நிலைமை. அவனுக்காக நீ சப்போர்ட் பண்ணாதேங்கிறாங்க வீரா. அக்கா, அவர் பண்ணனது தப்பு தான், ஆனாலும் அந்த சூழ்நிலையில அவர் கட்டிட்டாருங்கிறா பிருந்தா. அப்படி என்ன சூழ்நிலை? அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு உனக்கு தெரியுமா? என்னை டார்ச்சர் பண்ணியிருக்கான் தெரியுமா? சவால் விட்டான், சொன்ன மாதிரியே செஞ்சுட்டான். உனக்கு தான் மாறனை கண்டாவே பிடிக்காது, இப்போ என்ன பெருசா அவனுக்காக சப்போர்ட் பண்றேன்னு கேட்குறாங்க. இல்லக்கா, மாறன் மாமா ரொம்ப நல்லவர், அவரை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றா பிருந்தா. அவரை புரிஞ்சுக்கிட்டதா தான் நானும் நினைச்சேன், அதனாலதான் எனக்கு இந்த நிலைமைங்கிறாங்க வீரா. அக்கா, மாறன் மாமா ரொம்ப ரொம்ப நல்லவர், என்னையும் பாத்துக்குவாரு, நம்ம குடும்பத்தையும் நல்லா பாத்துக்குவாருக்கா. மாறன் மாமா குணத்துல அப்படியே நம்ம அண்ணன் மாதிரியே இருக்காருங்கிறா பிருந்தா. அப்படி பேசுற, அண்ணனோட போர்வையை கூட மாறனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். என்ன உனக்கு அவன் நல்லது பண்ணிட்டான், இப்போ என்ன அவனுக்காக நீ சப்போர்ட் பண்ற? ஐயோ அக்கா, இந்த குடும்ப நல்லதுக்காக அவர் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. இது எப்படி நான் உங்ககிட்ட சொல்லுவேன்? சொன்னா 2 பேர்த்தோட வாழ்க்கையுமே கெட்டுருமே. இது எப்படி சொல்றது, ஒன்றும் புரியலையேன்னு மனசுக்குள்ள போட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பிருந்தா. ஏய், உன்கிட்ட தாண்டி கேட்குறேன், என்ன அப்படி என்ன பாசம்னு கேட்குறாங்க வீரா. அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியாது, ஆனா உண்மையிலுமே மாறன் மாமா ரொம்ப நல்லவருங்கிறாங்க. அக்கா, மாறன் மாமாவை நீங்க சரியா புரிஞ்சுக்கல. எனக்கு தெரிஞ்ச மாதிரியே உனக்கும் ஒரு நாள் கண்டிப்பா மாறன் மாமாவை பத்தி நல்லா புரிஞ்சுக்க வைப்பாரு. மாமா மேல எந்த ஒரு தப்பும் பண்ணல, போலீஸ் ஸ்டேஷன் போய் நீ போய் கூட்டிட்டு வாக்கா, உன்னாலதான் முடியுங்கிறா பிருந்தா. அவன் தப்பு பண்ணிருக்கான், அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்காங்க, நாம யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, நாம ஒன்றும் போய் கூட்டிட்டு வர வேண்டியது இல்லைங்கிறாங்க வீரா. நீ எதுவும் பேசாத, நான் கொஞ்சம் நேரம் தனியா இருக்கணும், நீ கிளம்புறியான்னு சொன்னதுமே பிருந்தா சரின்ட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. மாறனா லாக்அப்ல 2 கையும் கட்டி போட்டு இன்ஸ்பெக்டர் அடி அடிக்கிறாங்க. நான் உன்னை அடிக்கிறக்க கையை தூக்குனா நீ என் கையை பிடிப்பியா? இங்க இப்ப அடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி லத்தியால கை கால எல்லாம் அடின்னு அடிக்கிறாங்க. சார் அடிக்காதீங்க சார், இது என்னோட சொந்த பிரச்சனைங்கிறாங்க. டே, எதுல சொந்த பிரச்சனை? வேற ஒருத்தர் தாலி கட்ட வேண்டிய பொண்ணுக்கு நீ போய் தாலி கட்டினா இது உன்னோட சொந்த பிரச்சனையாங்கிறாங்க. சார், என் பொண்டாட்டியே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நீங்க எப்படி சார் எடுத்துக்கலாம்? அதுவும் நான் யார் பையன் தெரியுமாங்கிறாங்க. தெரியுமாடா, காவேரி சில்க்ஸ் ஓனரோட பையன் தானே நீ, உங்க அப்பா தாண்டா கம்ப்ளைண்டே கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க இன்ஸ்பெக்டர். இதை கேட்டதுவே மாறனுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. உங்க அப்பா தான் உன்னை கட்டி வச்சு தோலை உருக்கி சொன்னாருன்னு சொல்றாங்க. மாறன் ராமச்சந்திரன் சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க. போறவங்க வர்றவங்க எல்லாருமே இந்த பையன் யாரு அப்படின்னு கேட்கும்போது, என் பையன் தான் கல்யாணத்தை பொறுப்பா எடுத்து நடத்துறான்னு நான் எல்லாத்துக்கிட்டையும் பெருமையா சொல்லிட்டு இருந்தேன். நீ யாரு என்னை பத்தி பெருமையா சொல்றதுக்குன்னு என்னை போறவங்க வரவங்க எல்லாம் காரி துப்புற மாதிரி பண்ணி வச்சுட்டேன். அது மட்டும் இல்லாம என் மூஞ்சில நல்லா கறியை பூசி விட்டுட்டேன்னு ராமச்சந்திரன் சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க மாறன். இனிமே அந்த பொண்ணு பின்னாடி போவியான்னு கேட்குறாங்க இன்ஸ்பெக்டர். சார், அவ என் பொண்டாட்டி ஆக்கிறக்க தான் நான் அவளுக்கு தாலி கட்டினேங்கிறாங்க. மறுபடியும் அடின்னு அடிக்கிறாங்க. டே, இங்க பாருடா, இனிமே உயிரோட இருக்கணும்னா நீ அவளை மறந்துடு, அந்த ஏரியா பக்கமே போயிடாத, ஊரை விட்டே போயிடுங்க. அவ சொல்லியே கேட்கல, நீங்க சொல்லியே கேட்க போறேன், ஊரை விட்டு போன்னு சொல்றதை விட உயிரை விட்டுருன்னு சொல்லுங்க, அதை கூட நான் செஞ்சிருவேங்கிறாங்க மாறன். டே, இவன் திருந்த மாட்டான்டா, இன்னும் 4 போடுங்கடாங்கிறாங்க. சார், அவ்வளவு ஈஸியா என்ன நினைச்சிட்டீங்களா? அவளுக்காக, என் காதலுக்காக இந்த அடி கூட நான் வாங்கலைன்னா எப்படி சார்ங்கிறாங்க. இவன் எவ்வளவு வடிச்சாலும் தாங்குவான் போல இருக்கு, நம்ம கை தான் சார் வலிக்குதுங்கிறாங்க ஒரு கான்ஸ்டபிள். அந்த அளவுக்கு இவளுக்கு லவ் இருக்கட்டும், இன்னும் போடுன்னு போடுங்கிறாங்க. சார், கை காலெல்லாம் வலிக்குது சார், வேணா போய் ஒரு டீ குடிச்சிட்டு வந்து மறுபடியும் அடிச்சுக்கலாங்கிறாங்க. டேய், அவளை விட்டு நீ போகிற வரைக்கும் உனக்கு இதுதாண்ட நிலைமைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. நடக்காத விஷயத்துக்கு டயர்டாகி போறானுங்க, இன்னும் எவ்வளவு நடந்தா அடிப்பானுங்க, அதையும் பாக்குறேங்கிறாங்க மாறன். காதலுக்காக வாங்குற அடி கூட சோகமா தான் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க மாறன். வீட்டுல ராமச்சந்திரன் வள்ளிகிட்ட சொல்றாங்க, உங்களை எல்லாம் கேட்காம நான் ஒரு முடிவு எடுத்துட்டேங்கிறாங்க. அப்படி என்ன முடிவு எடுத்தேன்னு கேட்குறாங்க வள்ளி. நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேங்கிறாங்க. அண்ணே, பெத்து பிள்ளை மேல யாராவது இப்படியும் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களான்னு கேட்குறாங்க வள்ளி. நல்லவனா இருந்திருந்தா பரவாயில்ல, ஒரு பொண்ணோட லைஃபையே கெடுத்துட்டானேங்கிறாங்க. அதனாலதான் நான் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேங்கிறாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாம நல்ல அடின்னு வேற
சொல்லிட்டு வருவியான்னு கேட்குறாங்க வள்ளி. தப்பு யார் செஞ்சாலும் சட்டம் விடாது, அதனால தான் அந்த சட்டம் என்னங்கிறத அவனுக்கு தெரியட்டுன்னு தான் நான் தண்டனை அனுபவிக்கிட்டுன்னு அவனை பிடிச்சி கொடுத்துட்டு வந்தேங்கிறாங்க ராமச்சந்திரன். எப்படி பார்த்தாலும் என்னோட பையன் தானே, நான் தான் நல்ல முறையாக ஒழுங்காக வளர்த்திருக்கணும், அது என்னோட தப்பு தான், திருத்தாம விட்டுட்டேங்கிறாங்க. நீ திருத்தினதெல்லாம் போதும், ஒரு நாள் ஆகுது அவங்ககிட்ட நீ அன்பா அக்கறையா பேசியிருக்கியா, மனசுல என்ன நினைக்கிறான் என்ன யோசிக்கிறான்னு தைரியமா உங்ககிட்ட ஏதாவது பேசுறதுக்கு தான் நீ விட்டுருக்கியா? இது எல்லாமே நீ பண்ண தப்பு, இப்ப பழைய தூக்கி அவன் பேர்ல போடுறியா? இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புன்னு அப்படின்னு வள்ளி அழுகுறாங்க. எனக்கெல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு யாருக்கும் தகுதி கிடையாது, எனக்கெல்லாம் யாரும் அட்வைஸ் பண்ணவும் வேண்டாங்க. அடங்காதவன வெளியில இருந்து வந்தவங்களாவது திருத்துவாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வீட்டுக்கு அடங்காம இருக்கிறவன் வெளியில இருந்து வந்தவங்களாவது திருத்துனா திருந்துவானான்னு பாக்கலாங்கிறாங்க ராமச்சந்திரன். ஆனா திரும்ப திரும்ப ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கிற? அவனை எப்படியாவது வெளியில எடுத்துரு, வீட்டுக்கு கூட கூட்டிட்டு வர வேண்டாம், வெளியிலேயே எங்கேயாவது வேணாலும் தங்கிக்கிட்டுங்கிறாங்க வள்ளி. அவனால யாருக்கும் நல்லது நடக்கலைனாலும் பரவாயில்ல, அவனால யாருக்கும் கெட்டது வேணா நடக்க கூடாதுங்கிறாங்க. திரும்ப திரும்ப எதுக்குன்னே இப்படி குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு கேட்குறாங்க வள்ளி. ஏய், நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டுனால நீ என்கிட்ட பேசாதேன்னு தோணுதோன்னு என்கிட்ட பேச வேண்டாம். டே ராகவா, இப்போ சொல்றதுதான், அவனை யாராவது போய் பார்த்தீங்க உங்களையும் தள்ளி வைக்க நான் யோசிக்க மாட்டேன், அவ்வளவுதான், நான் சொல்லிட்டே எல்லாத்துக்கும் சொல்லிடுன்ட்டு ராமச்சந்திரன் அங்கிருந்து போறாங்க. டே, உங்க அப்பா எப்பவுமே இப்படி தாண்டா, அதே இது ஏதோ ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பாரு, ஆனா அவனை எப்படியாவது வெளியில எடுக்கிறக்கானுக்கு ஏற்பாடு பண்ணடா, எப்படியாவது ஏதாவது பண்ணி வெளியில கூட்டிட்டு வாடான்னு கெஞ்சுறாங்க வள்ளி. டே, என்னடா நீ எதுவும் பேச மாட்டேங்கிறியே? அதுதான் சொல்லிட்டாருல, அப்பாவுக்கு தப்பாத புள்ள, நீ அவர் சொல்ல தட்ட மாட்டீங்கல்ல, அப்பா சொல்லிட்டாருன்னு தானே நீ எதுவும் பேச மாட்டேங்கிற. சரி பேசாம நின்றுட்டு போ, நான் போய் என் மாறினேன் எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியும், நான் போய் அவனை வெளியில கூட்டிட்டு வரேன்னு சொல்லி அழுதுகிட்டே போறாங்க வள்ளி. ஒரு ஆட்டோ பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் போனதும் உள்ள மாறான்னு சத்தம் போட்டுட்டே போறாங்க. ஒரு கான்ஸ்டபிள் வராங்க. ஏமா கொஞ்சம் இருமா, என்னம்மா யார் வேணும் உங்களுக்குன்னு கேட்குறாங்க. என்னோட மகனை பார்க்கணுங்கிறாங்க. அவன் எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்றாங்க வள்ளி. ஆமாம்மா, கொலகாரனோட அம்மா கூட என் பையன் எந்த தப்புமே பண்ணலன்னு தான் சொல்லுவாங்க. சார் சத்தியமா சொல்றேன், என் பிள்ளை எந்த தப்புமே பண்ணலைங்கிறாங்க. சரி சரி, முதல்ல வந்து உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்லி தண்ணி கொடுக்குறாங்க. உங்க பையன் பேர் என்ன, அவன் என்ன தப்பு பண்ணான்னு கேட்குறாங்க. அவன் எந்த தப்புமே பண்ணல சார், என் பையன் தப்பு பண்ணாதவனை எதுக்கு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வருது? சரி உங்க பையன் பேர் என்னன்னு கேட்குறாங்க. அவன் கல்யாணம் தான் சார் பண்ணா. கல்யாணம் பண்ணா மாமியார் வீட்டுக்கு தானே போகணும், இந்த மாமியார் வீட்டுக்கு எதுக்கு வந்தான்னு கேட்குறாங்க. சார் நீங்க தானே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. சரி சரி, உங்க பையன் பேர் என்னன்னு கேட்குறாங்க. மாறன்கிறாங்க. காவேரி டெக்ஸ்டைல்ஸ் ஓனரோட பையன் மாறனான்னு கேட்குறாங்க. ஆமாங்கிறாங்க வள்ளி. ஏமா முதல்ல எழுந்துறீங்கிறாங்க. வள்ளி எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. ஆமா, நீங்க அவனுக்கு என்ன முறையாகணும்னு கேட்குறாங்க. நான் அவனை வளர்த்தேன் சார், நான் தான் அவனோட அத்தைங்கிறாங்க. நல்லா வளர்த்தீங்க போங்க, வேற ஒருத்தன் தாலி கட்டுற பொண்ணுக்கு இவன் போய் தாலி கட்டி இருக்கீங்க போங்க. என்ன லவ்வா? லவ் பண்ணனா அதுக்காக கட்டாய கல்யாணம் பண்ணிக்கோனா? அதுவும் எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமான்னு கேட்குறாங்க. சார் எங்க அண்ணன் ஏதோ ஒரு கோவத்துல கொடுத்துருச்சு சார், எங்க அண்ணன் ஏதோ ஒரு கோவத்துல செஞ்சுட்டாரு, தயவுசெய்து என் பையனை விட்டுருங்கன்னு கேட்குறாங்க. இங்க பாருமா, அவரு பெரிய பெரிய ஆபீசர் எல்லாம் போய் பார்த்து தான் இப்படி ஒரு கேஸை கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. சார் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்குறேன் சார், அவனை அடிச்சிடாதீங்க சார், விட்டுருங்க சார்னு கெஞ்சுறாங்க. நீங்க ரொம்ப லேட்டா வந்துட்டீங்கம்மா, பெரிய இடத்து பசங்க எல்லாம் இப்படிதான் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு பணத்தை கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. இவ ஒருத்த மட்டும்தான் எங்க கையில நல்லா சிக்கியிருக்கான், அதனால எல்லா கோவத்தையும் அவன் மேலதான் இன்ஸ்பெக்டர் இறக்கியிருக்காங்க. எல்லாருமே நொறுங்க நல்லா அடிச்சுட்டு தான் வந்திருக்கோங்கிறாங்க. ஐயோ மாறின அடிச்சு போட்டீங்களா? என் பையனை ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேன் சார், அந்த பொண்ணுக்கு பார்த்த மாப்பிள்ள ரொம்ப கெட்டவன் சார், பொண்ணை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் என் பையன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டான் சார். சார் அவனை எப்படியாவது வெளியில விட்டுருங்க சார்னு கெஞ்சுறாங்க வள்ளி. இங்க பாருமா, உங்க அண்ணனே வந்து கேஸை வாபஸ் வாங்கினா மட்டும்தான் அவனை வெளியில விட முடியும், இல்ல அது சம்பந்தப்பட்ட பொண்ணு வந்து வாபஸ் வாங்கணும், அப்பதான் நாங்க வெளியில விட முடியுங்கிறாங்க. வள்ளி வெளியில வந்து வீராவுக்கு தான் ஃபோன் பண்றாங்க. வீரா நான் சொல்றது கேக்குதா? மாறின போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவனை காப்பாற்றணும்னா நீ வந்தா மட்டும்தான் காப்பாற்ற முடியும். வாவீராங்கிறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியல. வாவீரா வீரா இவங்களும் என்னென்னமோ சொல்றாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, நீ வந்தா மட்டும்தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருக்காங்க, நீ வந்தீங்கன்னா எப்படியும் காப்பாத்திடலாம் வாவீரான்னு கெஞ்சுறாங்க வள்ளி. மாறன் பாவம் வீரா, பெத்த பிள்ளை மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்து ஸ்டேஷன்ல வச்சு அடிக்க சொல்லியிருக்காரு. எங்க அண்ணா எல்லாம் வேற எங்கேயாவது நடக்குமா? தயவுசெய்து நீ வந்தா தான் காப்பாற்ற முடியும், எப்படியாவது எங்க மாறனை காப்பாத்தி கொடுன்னு கெஞ்சுறாங்க. மாறன் செஞ்ச தப்ப உன்னால ஏத்துக்க முடியாதுதான், இருந்தாலும் நீ வந்தா மட்டும்தான் காப்பாற்ற முடியும், தயவுசெய்து வாமா. மாறன் மேல ராமச்சந்திரன் சார் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருங்கிறாங்க. பாத்தியா, அவன் செஞ்ச தப்புக்கு அவங்க அப்பாவே தண்டனை கொடுத்துருக்காங்க, நீ என்னமோ ரொம்ப தான் அனுதாபப்படுறேன்னு கேட்குறாங்க. அங்க இருந்து கிளம்புறாங்க. ஏ வீரா எங்க போறேன்னு கேட்குறாங்க. ஸ்டேஷனுக்கு போறேங்கிறாங்க. ஏய் உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா? கெட்டு போச்சா என்ன, நீ எதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுங்கிறாங்க. இங்க பாரு, கம்ப்ளைண்ட் கொடுத்தது அவங்க அப்பாவா இருக்கலாம், இன்னைக்கு வேணா அவங்களுக்கு வேண்டாதவங்களா இருக்கலாம், ஆனா நாளைக்கு மாறனுக்கு ஏதாவது ஒண்ணுனாலும் முன்னாடி வந்து நிக்க போறது ராமச்சந்திரன் சார் தான்ங்கிறாங்க வீரா. நான் போனா மட்டும்தான் இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியுங்கிறாங்க வீரா. வீரா இங்க பாரு, இப்ப மட்டும் நீ போய் அவனை வெளியில கொண்டு வந்துட்ட, நீ அவனை எல்லாமே மன்னிச்சு ஏத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும், அவன் மட்டும் வெளியில வந்துட்டானா உனக்கு தான் பெரிய சிக்கல், நீ பேசாம அமைதியா இருக்கிறதே நல்லதுங்கிறாங்க கண்மணி. நான் அவங்க கூட சேர்ந்து வாழ போறதும் இல்லை, அவனை ஏத்துக்க போறதும் இல்லைங்கிறாங்க வீரா. மாறன் திரும்பவும் ஜெயில கஷ்டப்படுறானா அது நம்ம நிலையத்தான் இருக்கும், அந்த பாவம் எதுக்கு, நான் போய் அவனை வெளியில எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வீரா போறாங்க. ஏ வீரா நான் சொல்றதை கேளுன்னு கண்மணி சத்தம் போட்டு பாக்குறாங்க. அந்த பக்கமா அத்தை வராங்க. நம்ம அண்ணனை விட அவன் தான் இவளுக்கு முக்கியம் போல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க.
கேட்குறாங்க. என்னடி இவ உங்க அண்ணனை விட இவன் போய் மாறனை கூட்டிட்டு வருவா போல இருக்கே. அப்படி கூட்டிட்டு வந்தான் கண்டிப்பா இவளை சும்மா விட மாட்டான் அவன். வீரா பேசுறத பார்த்தா அவங்களோட சேர்ந்து வாழ முடிவெடுத்துருவா போல இருக்குங்கிறாங்க. கண்டிப்பா அப்படித்தான் இருக்கும் போல. மட்டும் ஒண்ணு நடந்துருச்சுன்னா நான் என் தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன்னு வேண்டா வெறுப்பா நிக்கிறாங்க கண்மணி. வள்ளி வெளியிலேயே நின்று அழுதுகிட்டே இருக்காங்க. இங்க பாருமா, இங்க அழுது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவங்க 2 பேத்துல யாரோ ஒருத்தர் வந்தாங்கன்னா மட்டும்தான் இந்த மாறனை வெளியில எடுக்க முடியும். அந்த பொண்ணுக்காக இவன் நல்லது பண்ணியிருக்கான்னு சொல்ற, அவ வாழ்க்கையை காப்பாத்திருக்கான்னு சொல்ற, அந்த பொண்ணே வந்து நேர்ல வந்து எடுத்தா தான் அந்த பொண்ணுக்கு உண்மை என்னன்னு புரிஞ்சிருந்தா அவளுக்கு நல்லது பண்ணியிருக்கான்னு சொல்ற, அவளுக்கு நல்லது பண்ணவன இந்த நிலைமையில இருக்கும்போது அந்த பொண்ணு நேரா வந்து எடுத்துருக்க மாட்டாதான் நேரம். சார் கண்டிப்பா வருவா சாருங்கிறாங்க. அடப்போங்கம்மான்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் அங்கிருந்து போறாங்க. வள்ளி திரும்பி பாக்குறாங்க. ஆட்டோ ஒன்று வருது. ஆட்டோல இருந்து வீரா தான் இறங்கி வராங்க. வள்ளி வீராவை பார்த்ததும் வீரா வீரா வா வா மாறனை பயங்கரமா போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. நீ வந்து சொன்னா தான் விடுவாங்களா, வா வந்து சொல்றியான்னு கூப்பிட்டுட்டு போறாங்க. யாருமா இவங்கன்னு கேக்குறாங்க. இவ தான் மாறனோட பொண்டாட்டி. இவ சொன்னா விட்டுருவேன்னு சொன்னீங்கல்ல, அதனாலதான் இப்ப உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கான்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, சரி சரி உள்ள போமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. வீரா மாறனை வெளியில விட சொல்லி போலீஸ் கிட்ட வந்து சொல்லு, நீ அப்படியே சொல்லுவியான்னு கூட்டிட்டு போறாங்க. வள்ளி சார் இவ தான் மாறனோட பொண்டாட்டி. இவ வந்து சொன்னா நேர்ல வந்து சொன்னா மாறனை விட்டுருவேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப இவ சொல்லுவா, கேளுங்க சார்ங்கிறாங்க. வள்ளி உங்கள்கிட்ட தான் வலுக்கட்டாயமா தாலியை கட்டினானா, நீ ஒரு கேஸ் எழுதி கொடு, இன்னும் கேஸ் ஸ்ட்ராங்கா பிடிக்குங்கிறாங்க. இந்த மாதிரி ஆளையெல்லாம் வெளியிலேயே விடக்கூடாதுங்கிறாங்க. சார் அவரை ரிலீஸ் பண்ணுங்க, நான் என்ன செய்யணுமோ அதை மட்டும் நான் செய்யறேங்கிறாங்க வீரா. ஏமா என்னம்மா சொல்ற, வெளியில விடுறதா, உன் லைஃபையே பால் பண்ணியிருக்கான், அவனை போய் வெளியில விட சொல்லி கேட்குறேங்கிறாங்க. சரிம்மா, ராமச்சந்திரன் எதுக்காக அவன் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு கேட்குறாங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர். சார் ஏதோ கோவத்துல கொடுத்துட்டாருங்கிறாங்க. சரிம்மா, ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு கூட்டிட்டு போ, நானே தான் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நீ எழுதி கொடுன்னு கேட்குறாங்க. சார் அது எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், இதுக்கு உண்டான ப்ரொசஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா அதை நான் முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்கிறாங்க வீரா. ரைட்டர் பேனாவும் பேப்பர் எடுத்துட்டு வாங்கன்னு கொடுக்குறாங்க. எந்த தப்பும் இல்லை, என் சம்மதத்தோடு தான் தாலியை கட்டினான்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு அவனை கூட்டிட்டு போங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. வீரா அப்படியே வெச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சொன்ன மாதிரி நீ எழுதி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நாங்க ரிலீஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. எந்த முடிவும் எடுக்காம இப்போதைக்கு மாறின வெளியே விட்டாங்கன்னா போதும்னு நினைச்சு எடுத்துட்டு இருக்காங்க. நீ என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.